வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்பெஷல் மட்டன் குழம்பு. குக்கரில் எண்ணெய் விட்டுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா இலாட்ட கறியாக 1 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். அதை க்ளீன் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கறி வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதிலே சேர்த்துப்போம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், 5 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கறி நல்லா வெந்து வந்துருச்சு. அருமையாக வெந்து வந்திருக்கு. வாங்க அடுத்த ஸ்டெப் போயிடலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி எடுத்துப்போம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ நம்ம குக்கரில் வச்சுருக்கிற கறியை அப்படியே இதில் மாற்றிக்கலாம். இது நல்லா கிளறி விட்டு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் மட்டன் மசாலா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. மட்டன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். பாருங்கள், மட்டன் குழம்பு சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.